மதுரையில் கொரோனா தடுப்பூசி திருவிழா. தடுப்பூசி திருவிழா மூலம் நாள்தோறும் 5000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த இலக்கு. மதுரை மாநகராட்சி ஆணையாளர் விசாகன் பேட்டி. மதுரை மாநகராட்சி மற்றும் திருமுருக பக்த சபை சார்பில் மதுரை சிம்மக்கல் சேதுபதி மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்ட 4 மண்டல பகுதிகளில் கொரோனா தடுப்பூசி திருவிழா இன்று தொடங்கி வரும் 16ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதனை மாநகராட்சி ஆணையர் விசாகன் தொடங்கி வைத்தார். தடுப்பூசி விழாவில் 45 வயதிற்கு மேற்பட்டோருக்கும், சுகாதார பணியாளர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. கொரோனா தடுப்பூசி செலுத்துபவர்கள் ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை பதிவு செய்த பின்னர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம். மேலும் 2ஆம் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்படும். இந்த முகாமில் சுகாதாரத்துறை, மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபடப்பட்டுள்ளனர். முகாமிற்கு வருகை தரும் பொதுமக்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் கைகளில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மாநகராட்சி ஆணையாளர் விசாகன் பேட்டியளித்த பொழுது, கொரோனா தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தும் வகையில் கொரோனா தடுப்பூசி திருவிழா நடத்தப்படுகிறது எனவும் 14, 15, 16 ஆகிய 3 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் நாளொன்றுக்கு 5000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சியில் போதுமான அளவிற்கு தடுப்பூசி இருப்பு உள்ளது. பொதுமக்கள் அச்சமின்றி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். மேடம் அந்த நீதியில் மட்டும் ஓகே ஓகே கை எடுத்துக்கணும். மாவட்ட ஆட்சித்தலைவரின் ஆலோசனையின்படி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் துரிதமாக நடந்து வருகிறது. இதனடுத்து கொரோனா தடுப்பூசி போடும் முகாம்கள் பல்வேறு இடங்களில் நடந்து வருகிறது. முத்தாய்ப்பாக இந்த சேதுபதி பள்ளியில் இன்று இந்த முகாம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு குறையாமல் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி போட வேண்டும் என்ற இலக்குடன் செயல்பட்டு வருகிறோம்.